ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்றைக்கான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலுங்க. எங்கள் லாவண்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவு, வெல்விஷர் எல்லாருமே சொல்லலாம். அவங்க வந்து நமக்காக வந்து தேங்காய் பால் புலாவ் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேங்க. எனக்காக அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. தூக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுதான் ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து ரைஸு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணா, அண்ணி, அவங்க பையன் எல்லாமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்காக பண்ணதில் ரைஸ் ஆக்சுவலாக கம்மியாக தான் போச்சுங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப நிறையா போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்த அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் அண்ணாலாம் வந்திருந்தாங்கங்க. அண்ணா கிட்ட உட்காந்து பேசிட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதாவது நம்ம என்னதான் அண்ணா தங்கச்சியாக இருந்தாலுமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க லைஃப்னு ஆகிடுதுங்க. எப்பயோ ஒரு தடவை பார்த்து பேசி சிரிச்சுக்கிறதே இப்போல்லாம் ரொம்ப ரேராக போயிடுச்சு. ஆனால் அந்த டைமுன்னு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதை அந்த கதை, அப்பா அப்படி இருந்தோம், அப்பா இருந்தப்போ அப்படி இருந்தோம், சின்ன வயசில் இவ்வளோலாம் சேட்டை பண்ணோம்,